தம்பி பொண்டாட்டிக்கு என்ன கேடு வந்துச்சு? உன் தம்பிக்காரன் நேத்துல இருந்து சோறாக்குறது என்ன, குழம்பு வைக்கிறது என்ன, துணி துவைக்கிறது என்ன, எப்பா பாப்பாப்பா அவ்வளோ பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவிட்டு பொண்டாட்டிக்கு வெண்ணி வச்சு கொடுக்குறேன்டி. நாமெல்லாம் காய்ச்சல்ல கடந்தனா நம்மள திரும்பி பாப்பானா? திருட்டு பைய பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் எப்படி ஓடி ஓடி வேலை செய்யறான் பாரு. ஏன் உனக்கு முடியலன்னா அப்பா செஞ்சு கொடுக்கல? அந்த மாதிரிதான் அவனுக்கு ஏழை மேலுக்கு முடியல போல இருக்கு, அதான் அவன் செய்யறான். ஒரு ஆம்பளையா வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, என்ன பொட்டச்சி அவன்? அந்த அளவுக்கு புருஷன்காரனா மயக்கி வச்சிருக்கான். எப்ப பாப்பா என்னமா நடிச்சுக்கிட்டு திரிறாளுவ? நேத்து ராத்திரிக்குலாம் நல்லா தானே இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான், அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அவன் போயிட்டு வர்றதுக்குள்ள என்னமோ யோசிச்சுட்டான். இப்படியே இருந்தா அவன் நமக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டான், வீட்டுல வெட்டி அதனை சுத்தவானு சொல்லிட்டு வேலை வாங்குறா போல. என் பிள்ளைய என்ன செல்லமா வளர்த்த, ஒரு மண்ணில் கூட விளையாட விட்டதில்லை, ஒரு எறும்பு கடிக்க கூட விட மாட்டேன். அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தவன் இன்னைக்கு பொண்டாட்டி படுத்துக்கிட்டானதும் எம்பட்டு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறான். பாவி சண்டாளி, என்னத்த பண்ண? எல்லாம் நம்ம தலை எழுத்து. காலங்கட்டலே ஆரம்பிச்சிட்டியே நீனு உன் வேலைய. எப்பா எப்பா எப்படித்தான் அப்படியே எடுத்ததும் கடையில இருந்து பொல உனக்கு ஊத்துமோ தெரியல. கத்துக்கணும் உங்ககிட்ட இருந்து நிறைய. கனியாவோ அடுப்பு எரிய வைக்க பேரும் எதுவும் இல்லையாடியா? பக்கத்தில் கழி கட்டணும் எதுவுமே இல்லையா? மண்ணனையும் காணா. எப்படி ரொம்ப நாளாக அடுப்பு பற்ற வச்சு சோறு கண் பார்க்குற? சீக்கிரத்தில் ஒரு சிலிண்டரை வாங்கணும் வேற. வெயில உட்காந்து எப்படித்தான் சோறு ஆக்குறதுனே தெரியலப்பா. உங்க அப்பா ரேங்க வெறும் உடைச்சு போட்டுக்காரு, எடுத்துக்க சொல்லு. நீயே சொல்றது உனக்கு வாய்தான் பேச முடியாதா, இல்ல அவனுக்கு காதுதான் கேட்காதா? என்னத்த பண்ண, எல்லாம் இந்த தலை எழுத்து. நான் கோயிலா ஏறி சாமியா கும்பிட்டு ஆம்பளை பிள்ளை வர வாங்கி தவ வாங்கி பெத்து அதை மண்ணில கூட விடாம வளர்த்து இவ்வளவுக்கு கட்டி கொடுத்தா அடுப்பு ஏறிய வைக்கணுமா, பாவடை துவச்சு போடணுமா, சட்டி அழைச்சி போடணுமா? ஐயோ அடவா பெத்த மனம் பத்தி எரியுதியா? ஆரம்பிச்சிருச்சா எங்க அம்மா? இதுக்கு மிஸ் தாங்க முடியல. வீட்டுக்கு வந்தாலும் எப்ப பாரு ஓனும் ஒப்பாரி தான் வச்சுக்கிட்டு கிடக்கு. வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, என்ன எலும்ப இழைச்சி போய் நிக்கிறா 2 நாளில. சரியா சாப்பிடுறது கிடையாது, தூங்குறது கிடையாது. பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு போக்கிய பண்ணிக்கிட்டு கிடந்தா அவன் எப்படி நல்லா இருப்பான்? என் பிள்ளை என்னை விட்டு போயிடுமா? பாவி சிரிக்கி என் பிள்ளைய இப்படி பாடுபடுத்தி எடுக்காளே. போதும் நீ பாட்டு உன் மாவன் கிளம்பிட்டான், போதும். இப்ப அவனுக்கு ஐஸ் வச்சு சால்ஜாப்பு பண்ணதானே அழுது கட்டினேன். அவன் காதலியும் நல்லா உழுந்துச்சு, அதை காதல வாங்கிட்டு அவன் கிளம்பியும் போயிட்டான். நீ என்ன செஞ்சாலும் அவன் உன் பக்கம் சாய மாட்டான்னு தெரிஞ்சு பிடிச்சி அப்புறம் என்னத்துக்கு நீ அழுது நடிச்சுக்கிட்டு கிடக்குற? என் மனசு வெந்து எரியுது, நான் உனக்கு நடிச்சுக்கிட்டு கிடக்குறேனே. உனக்கு எரியுதா சொரியுதா அதை பத்தி எனக்கு என்ன கவலை? போய் சோறு ஆக்குற வழிய பாருமே. பரவே உனக்கு என்ன கவலை இருக்கும் சொல்லு. நீ இங்க நல்ல ஓசல உட்காந்துக்கிட்டு திங்கதானே வந்திருக்க. என் பிள்ளை என்னை அடிச்சா என்ன, என் மருமம் என்னை தோர்த்துனா என்ன, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல சிரிச்சுக்கிட்டு நீ உட்காந்துருப்ப. கனியே, இந்த சட்டி எடுத்துட்டு வந்து அடுப்புல வைக்கிடிய. குழம்பு தலைக்கிற என்ன வாங்கிட்டு வர மறந்துட்ட மாதிரி. நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அட விலகாத பையல, சட்டி அடுப்புல வச்சுட்டு குழம்பு தலைக்கிற என்ன வாங்க போறான் பாரு. சட்டி அங்கதான் பானையில் வாங்கி வச்சிருக்கோம்ல, எடுத்து கொடுக்க முடியாமட்ட. நல்லா உன் மவனுக்கு நல்லா உனக்கே எடுத்து கொடுக்கலாமே. உன் மவன் என்ன சம்பாரிச்சு கொண்டு வந்து வாங்கிட்டியா கொடுக்குறான்? வச்சிருக்காமல பணம், வாங்கட்டும், வாங்கி சாப்பிடட்டும். அந்த பையலுக்கு எதுக்கு எதா இருந்தாலும் நீ எடுத்து கொடுக்க பாக்குற? அவன் என்ன பேச்சு பேசுனா? ஆத்தால இல்ல அக்கால இல்ல அப்படி இப்படி நீ என்ன சண்டை போட்டான்? என்ன நீனு என்னடி குமுதா? சரி நான் தான் ஏதோ அவனுக்கு ஆகாதவளா போயிட்டேன். நீ அவன் அக்காதாரி, நீ தான் எல்லாத்தையும் அனுசரிச்சு பாத்துக்கணும். நீங்க டங்குன்னா நாங்க டங்குன்னு, நீங்க டொங்குன்னா நாங்க டொங்குன்னுமா? இந்த பாரு அம்மா, நான் ஒன்னும் மோளம் கிடையாது. நீ இப்படி தட்டினாலும் ஒரு அடி வாங்கிக்கிட்டு, அப்படி தட்டினாலும் ஒரு அடி வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல கிடக்கிறதுக்கு தெரியுதா? நீ எல்லாம் கொடுத்தாலும் அவன் வாங்க மாட்டான். சும்மா இது பண்ணிக்கிட்டு நிக்காத. என்னமோ ஆக்கி தின்னுதுங்க போகுதுங்க வருதுங்க. நமக்கு என்ன, நம்ம வேலையை பேசாம பாத்துக்கிட்டு கிடப்போமா? நீ எதுக்கு எப்ப பாரு அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு கிடக்குற? உனக்கு திரும்பி பாக்குதோல, நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட உனக்கு கொடுக்க மாட்டேங்குதுவ. என்னவோ நீதான். அம்மா இன்னைக்கு மீனுக்காரங்க வாராங்களான்னு பாருமா. மீன் குழம்பு சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுமா. உனக்கு தினைக்கு கறி மீன் முட்டை இருந்தாதான் சோறு இறங்கன்னு சொல்லுது. இதுக்கு கறி மீன் வாங்குறதுக்கு நான் எங்கடி போறது? எனக்கு யாரும் சம்பாரிச்சு கொடுக்குறேன்? எனக்கு என்ன புருஷன் சம்பாரிச்சு போடுறானா, இல்ல புள்ளதான் சம்பாரிச்சு போடுதா? எல்லாரையும் நம்பி நான் தான் இப்ப நடு ரோட்ல உட்காந்து கிடக்குறேன். சரி நம்ம புருஷக்காரர் இருக்காரு, அவருக்கு வயசாயிடுச்சு, என்ன செய்வாரு? நம்ம புள்ள எல்லாத்தையும் எடுக்கும் பாக்கும் எல்லாருக்கும் செய்யும்னு நினைச்சேன். ஆனா அதுதான் நமக்கு முன்னாடி நம்மள துரத்துறதுக்கு ஆளா நிக்குது. அம்மா அச்சச்சோ, நல்ல மாமியா கழுவி கண்ணுக்கு முன்னாடி சட்டியை போட்டு உடைச்சிட்டோம். இது வேற அது மாமியாரோட மாமியார் சட்டி. ஐயோ போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மள என்ன பாடுபடுத்தி எடுக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே நைஸா எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்.
பாத்துச்சா பாக்கலன்னு தெரியல வேற. எதையாவது கொண்டு ஒட்டி வைக்கலாம்னு பார்த்தா இப்படி சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கு. ஐயோ போச்சா. ஐயோ 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 என் மாமியாரோட சட்டி இப்படி சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கு. அடி பாவி சண்டாளி. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. பார்த்து பார்த்து தங்கரமாட்ட வச்சிருந்தனே இப்படி போட்டு உடைச்சு விட்டானே. எத்தனை நாள் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சானே தெரியலையே. ஐயோ ஐயோ இப்ப எதுக்கு இப்படி கத்தி ஊரை கூட்டுற? அவன் ஏது தெரியாம கை நழுவி கீழே போட்டுட்டா. இப்ப என்ன அந்த சட்டியே அங்க பாதி இங்க பாதி நல்ல விரிசல் விட்டு தானே கடந்தது. கீழே விழுந்தது பட்டார்னு போயிடுச்சு. எத்தனை வருஷத்துக்கு தான் இதை இன்னும் வச்சுக்கிட்டு கிடப்பேன்? எடி பாய் மூடடி. உனக்கு என்ன தெரியும்? அந்த சட்டியை உசுருக்கு உசுரா வச்சிருந்தடி. அதை இப்படி போட்டு உடைச்சிட்டாளே. அல்லவா ஆவி சட்டாளி. என் ஊட்ட நாசமாக்க எங்க இருந்து தான் வந்தாலும் தெரியல. தெரியாம தானே கீழே வழுக்கி விழுந்துடுச்சு. அதுக்கே இவ்வளவு சத்தம் போடுறீங்க? நீங்க போடுற சத்தத்தை பார்த்தா வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. வரட்டுமே வரட்டும். வந்து உன் லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்ட முடி. நீ எந்த லட்சணத்துல குடும்பம் நடத்துறேன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாதானே. வெள்ளிக்கிழமை அதுவும் வெள்ளிக்கிழமை நட்டு வீட்டுல இப்படி என் பரம்பரை சட்டியை போட்டு உடைச்சிட்டீங்க. அடி படுபாவி படுபாவி. அந்த சட்டியை பிடிக்க கூட உனக்கு தெம்பல்ல. நல்லா தானே உன் புருஷன் உனக்கு வாங்கி போடுறான். எங்க கூட சேர்ந்திருந்தா எங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துருவானே. தனி கொடுத்துன்னு பிரிச்சுக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன உனக்கு கேடு? எம்மா கத்தாதம்மா. பொறுமையா பேசு. இப்படியே நீ கத்திக்கிட்டே கடை. ஒரு நாளைக்கு உன் நெஞ்சு வடிச்சு சாவதான் போறேன். செத்தா போறடி செத்தா போறேன். இந்த பாவி சண்டாளி கிட்ட இருந்து உசுறு வாழறதுக்கு நான் ஒரே அடியா போய் சேர்ந்துடலாம். ஐயோ மாமியாரே மாமியாருக்கு மாமியாரே இப்படி ஒடிய போட்டு உடைச்சு விட்டாலே. அது உடையில என்ன பாடுபட்டு இருக்குமோ. பத்தி பத்தி பத்தர மாட்டு தங்க மாட்டே வச்சிருந்தானே. என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து சீரு கூட நான் அவ்வளவுத்தையும் நான் அப்படி இப்படின்னு உடைச்சு ஓட்டையும் உடச்சலுமா வச்சிருப்போமடி. ஆனா என் மாமியார் இது எனக்கு கொடுத்தது. அதை நான் இத்தனை காலமா இந்த வீட்டுல பொத்தி பாதுகாத்து வச்சிருந்த பாவத்துக்கு இப்படி படுபாவி போட்டு உடைச்சு விட்டாளே. வெள்ளிக்கிழமை அதுமா என் வீட்டுல இப்படி ஒரு அவசரம் நடக்குமா? என்னமோ அவ போகுது. இவ மூலமா நல்லா தெரியுது. இவ வந்த நாளில இருந்து என் வீடு விலகல வாசலும் விலகல. அட அது உடையும் போது என்ன பாடுபட்டு இருக்குமா? ஏம்மா அது ஒரு பொருள் தானே. இது உடைஞ்சிச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்க போற. அதுக்காக எதுக்குமா இந்த புளிய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற? என்னது அது ஒரு பொருளா? எடி அது என் உசுரடி உசுரு. எடி இவ எதுக்கடி யா முட்டு பொருளை எடுத்தா? இவளுக்கு எது வேணும்னா அவ ஆத்தா வீட்ல இருந்து எடுத்து வந்துக்க வேண்டியதானே. பெரிய இவளாட்டம் தனி கொடுத்துல போனதுல இருந்து அவங்க ஆத்தா வீட்ல இருந்து அது வாங்குறதுன்னா இது வாங்குறதுன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கற. ஏன் ஒரு சட்டி வாங்கி கொடுக்க துப்புலையா உன் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும்? யா முட்டு பொருளை எதுக்கு இவ எடுத்து போட்டு உடைக்கணும்? வேணும்னே தான் பண்ணிருக்கா. இந்த சிறுக்கி வேணும்னே தான் பண்ணிருக்கா. இவளை எதுக்கு நல்லா இருக்கணும் நாசமா போகட்டும் வேகாம போகட்டும் வீணா போகட்டும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அதுமா நாட்டு வீட்டுல கொண்டு வந்து உடைச்சிருக்காடி. ஒரு குடும்பம் எடுக்கிற பொம்பளைக்கு தெரியாது இந்த மாதிரி சட்டியை கொண்டு வீட்டுல உடைக்கலாமான்னு. அதை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போக தெரியல. வந்துட்டா இப்பதான். என்ன நீனே ஒரே அடியா குதிச்சுக்கிட்டு நிக்கிற? உனக்கா இருந்தாலும் கை நழுவத்தான் செய்யும். நீ அப்படியே எதுவும் உடைக்காம அழகா பத்திரமா வச்சுதான் குடும்பம் நடத்துற பாரு. ஆமடி ஆமா எம்பிட்டு பொருள் எடுத்து பாரு. எல்லாம் எம்பிட்டு அழகா புதுசா இருக்கா பாரு. ஒவ்வொன்னு பார்த்து 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 வாங்கி வச்சிருக்க முடியும். அவ்வளவு என் புருஷன் சம்பாரிச்ச உழைப்பு. இவளுக்கு என்ன தெரியும்? இவளுக்கு ஒண்டிக்கிட்டு வந்த சிரிக்கிறான இவன். கஷ்டப்பட்டு இவங்க அப்பா அம்மா கடன் வாங்கி உடனே வாங்கி கட்டி கொடுத்திருந்தா இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னங்கறீங்க? இப்ப என்னங்கறீங்க? ஆமா உடைச்சிட்ட தெரியாம கீழே விழுந்துருச்சு. அதுக்கு என்னமோ உசுரே போன மாதிரி கத்துறீங்க. அடியே நான் தான் சொல்லி சமாதானப்படுத்துறேன்ல. நீ எதுக்கு இப்ப வாயை திறக்கற? மைனி நீங்க பொறுமையா இருங்க. உங்க அம்மா வேணும்னே என்கிட்ட வம்பு வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இப்ப நான் இந்த சட்டியை உடைச்சதால தான் உங்க குடும்பம் அப்படியே நாசமா போகுதா? இல்லனா அப்படியே மாட மாளிகை கட்டிக்கிட்டு கோபுரத்துல தான் உட்கார்ந்திருப்பாங்க பாரு உங்க அம்மா. ஆமாடி கோபுரத்துல தான் உட்கார்ந்திருப்பேன். நீ வந்த நேரம் நீ வந்த நாளே அத
போடு போடு போட்டு தாக்கு. ஏண்டி பண்ணது தப்பு அத சொல்லி காட்டுனா உனக்கு அப்படியே வலிக்குதே. உன்னை மாதிரி உருப்படாத குடும்பம்லாம் என் மாமா பண்ண மாட்டாடே. வாங்கிட்ட என்னடி பேச்சு? உன்னை கட்டிக்கிட்டு வந்தானே ஒரு விளக்காத பையன். அந்த விளக்க மாதிரி எங்க இருக்கு? விளக்க மத்த கட்ட. அது குடுக்குற துடிச்சல தான் உனக்கு எகத்து பேசுற நீனே. ஒரு மாமியார் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. புள்ள வளர்த்து விட்டுக்கா பாரு புள்ள. நல்லா ஊற அடிச்சு ஒலையில போடுற புள்ள. இந்த பாருங்க மைனி, கேவலமா இவங்க எங்க அம்மா அப்பாவை பத்தி பேசுறாங்க. நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். ஏன் மைனி, ஒரு நாளாவது இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியுதா மைனி என்னால? சொல்லுங்க மைனி. இவங்க கிட்ட கத்தியதான் இப்ப ஒண்ணு நாள நிக்கிறேன். இவங்களாலதான் இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. இருந்த என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன் மைனி. என்னால முடியலங்கிறதால என் புருஷன் எனக்கு செஞ்சு கொடுக்கறாரு. அதுல இவங்களுக்கு என்ன மைனி கஷ்டம்? நான் என்ன உங்க மையங்கிட்ட பேசாதீங்க அவருக்கு செய்யாதீங்கன்னு சொல்றேன். நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். அப்படி என்ன இவங்களுக்கு என் மேல கோவம்? நீ சொல்லி கொடுக்காத அந்த பையன் ஆடுறானே. ஏற எடுத்து கூட ஆத்தாவை பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப அவனை உள்ள போட்டு வச்சு என்னன்னு சொல்லி கொடுக்குற? மைனி, இப்படியே பேச வேணும்னு சொல்லுங்க மைனி. இவங்க பேச்சுக்கு என்னால ஈடு கொடுத்து பேச முடியல மைனி. என்னால முடியல மைனி. நடிப்பா நடிப்பா அப்படியே நீலக்கடி வடிச்சுதான் நடிப்பா. உன் புருஷன் வேணா உன் அழுவையெல்லாம் ஒப்பரையெல்லாம் நம்பிக்கிட்டு உன் பின்னாடி சுத்தாண்டியே. நாங்களாம் அதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நீ போறியா இல்ல அடிச்சு பல்ல பேக்கட்டுமா? அடிடியே அடியே. நீ அவளோ கூட சேர்ந்துக்கிட்டல அடிச்சு கொன்னுடுடி என்ன. வாங்கடி வாங்க வாங்க வாங்க. சாவடிங்க அடிச்சு சாவடிங்க ஏடியே. ஐயோ ஐயோ ஐயோ. இந்த அணியா இத கேட்க யாரும் இல்லையா? இப்படி நாதி இல்லாத நான் எது போய் கிடக்கிறேனே. நான் என்ன செய்வேன் எது செய்வேன்? எனக்குன்னு யாரும் இல்லையே. ஒரேகல யாராவது வாங்கல அடிச்சு கொள்ள பாக்குறாளவளே. இந்த வயசான கிழவி என்ன பாவம் செஞ்சான்னு தெரியலையே. இப்படி என்னைய போட்டு சாவடிக்கிறாளவளே. யாரு நீ வயசான கிழவியா? இவ்வளவு நேரம் பேச்செல்லாம் வயசு பொண்ணுக்கு மீறி பேசிட்டு வயசான கிழவியா? எப்பா எம்மா நான் நடிப்பு நடிக்கிறேம்மா. ஒரு சுத்தி உலகம் சுத்திடா காடு சுத்தி கம்மா சுத்தி நான் ரெட்ட புள்ள பெத்தெடுத்த ஆணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. அந்த ரெண்டு இப்ப என்ன எத்தான் நடு ரோட்டுக்குள்ள விட்டுடுச்சு. ஐயோ ஒப்பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும். உள்ள போடி நீ உள்ள போ. கனியா, என்னடி வீட்டுல இப்ப சத்தம்? தெரு முழுக்க ஆளு எல்லாம் நம்ம வீடு சுத்தி தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அந்த தெரு கடைசியில கடை வரைக்கும் கேக்குது நீங்க போடுற சத்தம். கேட்காதடா உன் பொண்டாட்டியும் அக்காவும் பண்ற கொடுமை என்ன? ஏலே தம்பி, ரெண்டு பேரும் மாத்துக்கட்டு மேல சேர்ந்துக்கிட்டு என்னைய என்ன சித்திரவதை பண்ணி எடுக்கிற அளவு தெரியுமா? வாய மூட போறியா இல்லையா? குமுதா, என்ன சண்டை? யாங்க குமுதா இப்படி தினமும் சண்டை போடுறீங்க? ஹலோ கேட்ட கேக்குறேன். என்ன கேளு. இந்த சட்டி உன் ஆயாவுக்கு ஆயா, உன் கொள்ள ஆயா, உன் அம்மைக்காக கொடுத்ததுடா. இது அம்மா எப்படி பொத்தி வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியாதே. இந்த சட்டியே நான் அந்த குப்பையில கடந்து எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இதை நீ பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தியா? என்னது குப்பையில கடந்துடா? ஐயோ நீ செஞ்சுக்கிட்டியாடா? ஏலே இந்த கழுவி அங்க காய வச்சிருந்தடா. காத்தடிச்சு குப்பை பறந்து வந்திருக்கும். அதுக்கு போய் குப்பையில கடந்துட்டு சொல்றியே. சரி குப்பையில கடந்துடா எங்க கடந்துடா? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அதுமா நடு வீட்டுல இப்படி மஞ்சட்டிய போட்டு உடைக்கலாமாடா? ஏலே இப்படி உடைஞ்சதுனா உனக்கு தானே ஆவாதே. யமனா வந்து சேர்ந்துருக்கா உன்னைய கொல்றதுக்கு. ஐயோ தம்பியே, உன்னைய பத்தி நான் இதுக்காக தான் வளர்த்தனே. நீ எப்ப பாரு இப்படிதான் ஏதாவது ஒரு சாங்கிய சம்பிரதாயம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. கை தவறி கீழே போட்டுருப்பா. உனக்கு என்ன இப்ப சட்டி தானே வேணும்? நான் வாங்கி தரேன். வாங்கி கொடுத்தா சரியா போயிடுமா? அதை கேட்டதுக்கு என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமா இவன்? அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு உன் அக்காவே ஏமாத்தி அவளையும் அவ கூட சேர்த்துக்கிட்டாடா. மைக்கேலி என்ன மாயமந்திரம் பண்றாளோ தெரியல. எல்லாரும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. நான் இப்படி அனாதையா நிக்கிறேன்டா. எனக்கு பேச யாரும் இல்லடா. நீயாவது அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுடா. நீ பண்றது சரியா இருந்தா எல்லாரும் உனக்காக நிப்பாங்க. சும்மா ஊன்றதுக்குலாம் மூக்க சிந்திக்கிட்டு நின்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? யாரு காரணம்? இந்த சிரிக்கிற கபர் வந்திருக்கா பாரு, அவதான் காரணம். ஒரு சட்டியை ஒழுங்கா எடுத்துட்டு போக துப்பு இருக்காவ. துப்பு கட்டவ ஒரு குடும்பம் நடத்த வழி இருக்கா அவளுக்கு. சொல்லு ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. காலையில ஏந்து என் மவ பாவனி வேலைக்கு போயிட்டு இவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு நிக்கிறியாடா? எந்த ஊர் உலகத்துல பொண்டாட்டிக்கு இப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்கறானவ சொல்லு புருஷங்காரனவன். ஏன்டா நீ இப்படி மாறி போயிட்ட? இவ இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உருப்படாது. நசமாதான் போகும். நல்லா இருக்காது. போனா போது பாவமேன்னு சொல்லி இவளை வீட்டுக்குள்ள இழுத்து விட்ட பாரு. அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றா. இப்ப என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இவங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதானே? சரி அவளை கொண்டு போய் விட்டார. கனியா வாடி போலாம். ஐயோ கண்ணாலேயே மைக்கு என் மவனை கூப்பிட்டுக்கிட்டு போறாளே. இப்படியே நல்லா புலம்பிக்கிட்டே இருங்க. எல்லாம் நல்லா உருப்பட்டுரும். நான் ஊர் சுத்தி உலகம் சுத்தி காடு சுத்தி கவ்வா சுத்தி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சுத்தி பாட்டு பாடிக்கிட்டு கிடப்பியோ தெரியல சாமி. இன்னும் நான் ஒருத்தி தான் இருக்கேன். இப்படியே இன்னும் 4 வாட்டி சுத்து நானும் கிளம்பி போயிடுவேன். கட்டி உடஞ்சிருச்சான், இவரு உயிர் போயிடுச்சான். ஆளி மகிரி பேரு ஆளி மகிரியும். வெள்ளிக்கிழமை அதுமா என் வீட்டுல இப்படி சட்டியை போட்டு உடைச்சிட்டாளே. முப்பாத்தா செல்லாத்தா கலையாத்தா என் பிள்ளைய நீடா காக்கணும் சாமி. இப்படி சாமி குத்தம் பண்ணி சாவடிக்க போறாளே என் பிள்ளைய. ஐயோ பாவி சண்டாளி.
நாய்வால கூட நிமித்திரலாம் போல இருக்கு. இந்த மாமியாரோட திருத்த